வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூயிஸ் வடிவமைப்பு. இந்த லூயிஸ் வடிவமைப்பில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் பற்றாக்குறை உடைய மைய அணுவை கொண்டுள்ள மூலக்கூறுகள் அப்படிங்கிறத அதனுடைய வடிவமைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரான் பற்றாக்குறை உடைய மைய அணுவை கொண்டுள்ள மூலக்கூறுகள்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா போரான், ட்ரைஃப்ளூரைடு, BCl3, பெரிலியம் குளோரைடு போன்ற மூலக்கூறுகளை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதில் இன்றைக்கி போரான், ட்ரைஃப்ளூரைடு அப்படிங்கக்கூடிய மூலக்கூறு எப்படி அதோடைய வடிவமைப்பு இருக்குது, லூயிஸ் வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணமாக போரான், ட்ரைஃப்ளூரைடு அப்படிங்கிற மூலக்கூறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் போரான் மைய அணுவாக சொல்லப்படுகின்றது. இந்த போரானுடைய அணு எண் பார்த்திங்கன்னா 5. அப்போது இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,3. ஸோ இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா அதோடைய இணைதிறன் கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள். யார்? போரானுக்கு இருக்கக்கூடிய இணைதிறன் கூட்டுடைய எலக்ட்ரான்கள். ஃப்ளூரினுக்கு பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 9. அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா 2,7. ஸோ இந்த 7 பார்த்திங்கன்னா ஃப்ளூரினுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், அதாவது வேலன்சி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ இங்கே 3 ஃப்ளூரின்ஸ் இருக்கிறதால 3 × 7 அப்படின்னு பார்த்திங்கன்னா 21 வரும். அப்போ 3 + 21 எவ்வளோ அப்படின்னா 24. ஸோ BF3யோட டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்திங்கன்னா 24 வருது. அப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த 24 எலக்ட்ரான்ஸில் போரானுக்கு 6 எலக்ட்ரான்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 18 எலக்ட்ரான்ஸை ஒவ்வொரு ஃப்ளூரின் ஆட்டம்ஸுக்கும் 6 எலக்ட்ரான்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில்லப் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் 6 எலக்ட்ரான்ஸை வச்சுருக்கு. ப்ளஸ் இந்த பாண்ட் பேரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜோடி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ பிணைப்பில் ஈடுபடக்கூடிய எலக்ட்ரான்கள் 2, பிணைப்பில் ஈடுபடாத எலக்ட்ரான்கள் 6. ஸோ 6 + 2 எவ்வளோ வருது அப்படின்னா ஒவ்வொன்று 8 எலக்ட்ரான்ஸை ஒபே பண்ணுது. பட் இந்த போரான் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் மட்டும்தான் இருக்குது. அதாவது பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இதில் லோன் பேர் எலக்ட்ரான்ஸோ இல்லை ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் இது பிணைப்பில் ஈடுபடாத, அதாவது எலக்ட்ரான் பற்றாக்குறை உடைய மைய அணுவை கொண்டுள்ள மூலக்கூறுகளாக சொல்லப்படுகின்றது. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ போரானுக்கு எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு ஃப்ளூரின்ட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லோன் பேரை கொடுத்து இங்கே ஷிஃப்ட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணோம். அப்படி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஸோ இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். 4 × 4 8 வந்துடுது. 8 வந்துடுது. அப்போ இந்த ஃப்ளூரினுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளூரின்லேயும் 6 + 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதால 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இதில் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஐ மீன் 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் இங்கே டிஃபிஷியண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. அப்போ இதில் இதோட சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு +1 சார்ஜ் வரும். இந்த போரானுக்கு இந்த ஃப்ளூரின் +1 சார்ஜ் அப்படிங்கிறது வரும். ஒவ்வொரு ஃப்ளூரினுக்கும் ஒவ்வொரு ஆட்டம்ஸுக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முறைசார் மின்சுமையை போடும் பொழுது இந்த ஃப்ளூரினுக்கு பார்த்திங்கன்னா +1 சார்ஜ் வருது. அப்போ +1 சார்ஜ் வர்றதால இது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி ஹையாக உள்ள எலமெண்ட்டு. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நேர்மின் சுமை வரக்கூடாது. ஸோ இதுதான் சரியான வடிவமைப்பாக இருக்குமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதில் முதல் வகையாக இந்த வடிவமைப்பை சொல்லப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.